friends, welcome to Kavish's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மக்ரூன்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஓகே, நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா உடனே ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ that நான் எப்பலாம் வீடியோஸ் பண்ணனும் உங்களுக்கு தவறாம நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா முட்டையோட ஒயிட் தனியாகவும் எல்லோ தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு எல்லோ தேவையில்லை, அதனால் நம்ம அதை எடுத்து உரமாக வச்சிடலாம். ஒயிட்டை மட்டும் வச்சுட்டு இதை வந்து பீட் பண்ணணும். ஒயிட் வந்து நமக்கு 3 முட்டையோட ஒயிட் வந்து நான் எடுத்திருக்கேன். இது எவ்வளோ நமக்கு வருதோ ஒரு கப்பில் அளந்து பார்த்துக்கோங்க. அதே அளவுக்கு சுகர் நம்ம எடுத்துக்கணும். நான் இதில் அளந்து பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. அதே கப் சுகர் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு முந்திரி பருப்பு அதே பவுலில் பாதி அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ வந்து இதை ரெண்டையுமே வந்து கிரைண்ட் பண்ணணும். ரொம்ப நைஸாக கிரைண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. அதாவது வந்து ஒரு அளவுக்கு கரக்கரப்பாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ மிக்சியில் போட்டு இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த பவுல்லேருந்து கொஞ்சம் கூட வந்துடும் பவுட்ரு ஆகும்போது. அதனால் கொஞ்சம் வெளியே தனியாக எடுத்து வச்சுட்டு மீதியை மட்டும் பவுலில் நான் வச்சுக்கிறேன். ஸோ நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருத்துன்னு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம மக்ரோன் சாப்பிடும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக திருத்துருன்னு இருக்கும்ல, அது மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் இது மாதிரி இருந்தாலும் ஓகே. இதை வந்து வேறு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போது அதே மிக்ஸி ஜாரில் வந்துட்டு முந்திரி பருப்பு இருக்குல்ல, இதை வந்துட்டு பல்ஸ் மோடில் கொடுத்து ஓட்டிக்கோங்க. ஏன்னா வந்து ஃபுல்லாக ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா இதில் வந்து எண்ணெய் தெரிஞ்சு வந்துடும். ஸோ அப்போ நல்லா இருக்காது. அப்படி போய் மிக்ஸி ஜாரில் ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அரைச்சிங்க அப்படின்னா இது மாதிரி கொஞ்சம் திருத்துருன்னு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி அரைப்பட்டு வரணும். இதையும் வேறு பவுலுக்கு இப்போ மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஒயிட் இருக்குல்ல, எக்கோட ஒயிட்டு, அதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா பீட் பண்ணுறதுக்கு வரும். இல்லைனா வந்து பீட் பண்ணுறதுக்கு வராது. ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் போல் ஆகும். ஹை ஸ்பீடில் வச்சு நீங்கள் பீட் பண்ணாலே 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு குறையாமல் வரும். அந்த அளவுக்கு பீட் பண்ணிங்க அப்படின்னா தான் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். கைவிடாமல் நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு தொடர்ச்சியாக அடிச்சுட்டே இருங்க, சரியாக இருக்கும். இது கூட நம்ம என்னென்ன சேர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல சுகர், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது 3லேருந்து 4 பாட்டாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரே தடவையாக சேர்த்துற வேணாம். நான் வந்து பிளேட்டில் எடுத்து வச்சு மீதி கொஞ்சத்தை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பவுலில் இருந்ததில் அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துட்டு பீட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 1 நிமிஷத்துக்கு ஒருக்க நீங்கள் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ எல்லா சுகரையுமே சேர்த்தாச்சு. இப்போது இது திரும்ப ஒரு தடவை பீட் பண்ணிட்டு இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி எடுத்தோம் அப்படின்னா லைட்டாக வந்து ஒரு ஸ்கூப் மாதிரி நிற்கணும். ஆனால் இன்ன வரைக்குமே இது வரல. லைட்டாக திரும்ப ஒரு தடவை பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். இப்போது மறுபடியும் ஒரு நிமிஷம் பீட் பண்ணிவிட்டு நான் இப்போ எடுத்து விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை தலைகீழ நீங்கள் கவுத்திங்கனாலும் விழுகக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், எடுத்து நான் காமிக்கிறேன். இது கூட கொஞ்சம் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் நமக்கு இருக்கும். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் பீட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கலந்து விடுற அளவுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம இதை பீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா அழகாக மேலே தூக்கிட்டு நிற்கிது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நம்ம வேறு ஒரு பேக்கில் மாற்றணும். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பெல்லாம் இருக்குல்ல, அரைச்சி வச்சுருந்தது, அதை சேர்த்துட்டு ரொம்ப மைல்டாக ரொம்ப ஜென்ட்லாக மெதுவாக மிக்ஸ் கொடுக்கணும். இதை ரொம்ப போட்டு அழுத்தி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு மக்ரோன்ஸ் வராது. ஸோ அதனால் ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுத்து இதை வந்து கிளறாதீங்க. கொஞ்சமாக மெதுவாக வந்துட்டு அந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே உள்ளே சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வேறு பைப்பிங் பேக் இருந்ததுன்னா மாற்றிக்கோங்க. இல்லைன்னா ஒரு கேரி பேக் இருந்துச்சு அப்படின்னாலும் அதில் கூட நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஒட்டை போட்டுக்கலாம். இந்த பருப்பெல்லாம் வரும்ல, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் உளுந்த பருப்புலாம் வரலாம். அது மாதிரி கவர் இருந்தால் கூட நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக லாஸ்ட்டாக அந்த நுனியில் வந்துட்டு நம்ம லைட்டாக ஹோல்ஸ் மாதிரி போட்டு விட்டுக்கலாம், கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த பேக்கில் வந்து நான் மாற்றிக்கிறேன். நம்ம சேனலில் எப்படி பைப்பிங் பேக் வீட்லேயே செய்யணும் அப்படின்ற வீடியோ நான் போட்டிருக்கேன். இது வீட்லேயே செஞ்ச பைப்பிங் பேக் தான். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து மக்ரோன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கிடையில் ஓடிஜி வந்து ஒரு 10 நிமிஷம் போல் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு சைடு ஹீட் ஆகிட்டுருக்கு, ஆன் பண்ணியிருக்கேன். இதுக்கிடையில் நம்ம இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு கொண்டு போய் உள்ளே வச்சிடலாம்.
இப்போ இந்த இடத்துல நுனியில் வந்து கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணி வைக்கலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ணிட வேணாம், கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்காக ரொம்ப குட்டியாக கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த முந்திரி பருப்புலாம் போய் அடைச்சிக்கும், நல்லா வராது. அதனால் ஓரளவுக்கு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நுனியில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இப்படி மேலே வச்சிங்க அப்படின்னா அழகாக வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அது நீங்கள் ஒரு டைம் வந்து பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தூக்கி விட்டிங்கன்னா அழகாக வந்து நின்றுக்கும். நம்மளோட அழகான மக்ரோன்ஸ் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஓடிஜியில் உள்ளே வச்சிட வேண்டியதுதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட மக்ரோன்ஸ் ஒவ்வொன்றும் ரெடியாக இருக்குன்ட்டு. இதை அப்படியே நம்ம ஓடிஜியில் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். பிஸ்கெட் மாதிரி தான் இதை பேக் பண்ணணும். நீங்கள் பிஸ்கெட் மாதிரி குக்கரில் கூட நீங்கள் வச்சு பேக் பண்ணலாம். உப்பு போட்டு அதுக்கு மேலே வச்சு கூட நீங்கள் பேக் பண்ணலாம். நார்மலாக கேக்லாம் எப்படி பேக் பண்ணுவோம் அது மாதிரி. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஓகே, நம்ம உள்ளே எடுத்து வச்சிடலாம். என்னோடய ஓடிஜியில் வந்து டெம்பரேச்சர் வந்து கிடையாது, அந்த பட்டன் சிஸ்டம் கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் பேக் மோடில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மட்டும் நான் பேக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இடையில நீங்கள் பார்த்துக்கோங்க, உள்ளே வெளியிலேருந்து பார்த்தாலே நல்லா க்ளீனாக தெரியும். 10 நிமிஷத்தில் என்னுடைய வந்து மக்ரோன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம லோ டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் வைக்க முடியாது அப்படின்றனால நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், சூடாக இருக்கும்போது நமக்கு வந்து சாஃப்டாக தெரியும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே கிறிஸ்பி ஆகிடும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் இருக்கனால பார்த்திங்கன்னா வந்து விடவே விடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. வந்துகிட்டே இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல எங்களால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்டில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், பாய்.